ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த வருஷம் 2020 பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி இன்னும் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கண்டென்ட் நீங்கள் நல்லா கொடுத்துருப்பீங்க, பட் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அண்டு டேகு இந்த ஏரியாவில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது நீங்கள் உங்கள் சேனல் 4000 வாட்ச் ஹவர்ஸை கிராஸ் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணி அண்டர் ரிவ்யூவில் 2 வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா, உடனே உங்கள் மொத்த வீடியோஸும் எடிட் பண்ணி டேகு, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டென்ட்டும் எதனா அடல்ட் கண்டென்ட்டு, ஏதாவது ப்ராப்ளமான வீடியோஸ் இருந்தால் அதை உங்களுக்கு தவறாக பட்டதுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ப்ரைவேட்டில் போடாதீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்டு டேகு, முக்கியமாக டேகு, டிஸ்கிரிப்ஷனை கிளியராக செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு வீடியோஸ், டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இருக்கட்டும், டிக்டாக் வீடியோஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் டேகு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ இதுக்கெல்லாம் டேகு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக என்ன வீடியோஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுங்க, டேகெல்லாம் கொடுக்காதீங்க. முக்கியமாக ஜல்லிக்கட்டு வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் டேகுலே கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளியராக உங்கள் வீடியோஸ் எந்த மாதிரி வீடியோஸ், கண்டென்ட் எந்த மாதிரி, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்துருக்குற டேகு, டிஸ்கிரிப்ஷனை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடிட் பண்ணி செக் பண்ணி 100% உங்கள் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். என்னென்ன அப்படின்னா, இப்போது இங்கிலீஷில் தான் பண்ணணும். நான் தமிழில் என்ன மாதிரி மேட்ரு அப்படிங்கிறத சொல்கிறேன். என் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸை கிராஸ் பண்ணியாச்சு, இப்போ அண்டர் ரிவ்யூவிலே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மெயிலில் டைப் பண்ணி மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் மெயில் பண்ணுறீங்கன்னா ஈவினிங்கே உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் உங்கள் சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிக்கிங்க. உங்கள் வீடியோஸில் டேகு என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கிளியராக செக் பண்ணிவிட்டு, தவறுதலாக தெரியாமல் கூட நம்ம எதனா தவறான டேகை கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம். இது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, மேபி இந்த டிக்டாக் வீடியோஸ் போடுறவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டேகே கொடுக்காம போடுறது ரொம்ப நல்லது. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் இருக்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் உங்கள் மொத்த வீடியோஸையும் செக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.